Okay. So this is an example of a signal flow graph. So இதில் வந்து பார்த்தோம்னா R of S is the input. So இதில் வந்து பார்த்தோம்னா you can see என்ன ஃபீட்பேக் இருக்குது, என்ன சிஸ்டம் இருக்குது, என்ன கெயின் இருக்குது. இப்போ கெயின் இல்லாதது எல்லாத்துக்குமே 1 போட்டிருப்போம். ஓகே. ஸோ திஸ் இஸ் R of S. The R of S is an input. ஸோ இதில் வந்து 1ன்னு போட்டிருக்கோம். again 1. again here G1 is the gain of this branch. G2 is the gain of this branch. Again this is a parallel path. Okay. With the gain G3. Okay. So இது ரெண்டு நோடுக்கு நடுவில் you have 1. So again you have 1. again you have 1. and here you should have 1. Okay. So miss ஆயிடுச்சு. you should have 1. Okay. So இது வந்து minus H1. So this is a feedback with minus H1. Okay. So this is also a feedback with minus H2. So this is the question. So the question will be like, you have to find the transfer function of the following signal flow graph அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீ அனலைஸ் பண்ண வேண்டியது வாட் ஆர் த ஸோ இன்புட் நோட் இருக்கு, அவுட்புட் நோட் இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இன் த சென்ஸ் C of S divided by R of S. கரெக்ட். ஸோ வந்து which means transfer function is which comes from transfer function. Transfer function is Laplace transform of the output divided by Laplace transform of the input. சரியா? ஸோ அப்போ வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் இதில்? வாட் ஆர் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்? how many parts are there? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் போகிறதுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்கும்? ஸோ நேராக இப்படி போயிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஒன் பாத். ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு பாத்து. ஓகே. ஸோ இன்னொரு பாத்து என்னது? ஸ்ட்ரெயிட் RFSல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்து இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போகிறது இது ஒரு பாத்து. ஓகே. ஸோ திஸ் இஸ் P2. ஸ்ட்ரெயிட்டாக போகிறது P1. ஓகே. ஸோ வி ஹேவ் 2 paths. சரியா? இப்போ லூப் என்ன லூப் இருக்கு? செல்ஃப் லூப் இருக்கா? நோ செல்ஃப் லூப். ஒரு நோட்ல இருந்து ஆரம்பிச்சு அதே நோட்ல முடிகிற எந்த ஒரு லூப்புமே கிடையாது. ஓகே. அப்போ வேற என்ன லூப் இருக்கு? ஃபீட்பேக் லூப் இருக்கு. இங்கிருந்து ஆரம்பிச்சு ஸோ திஸ் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் திருப்பி மைனஸ் H1 வழியாக போகிறது ஒரு ஃபீட்பேக் லூப். ஓகே. ஸோ அகெயின் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் மைனஸ் H2 வழியாக போகிறது இன்னொரு ஃபீட்பேக் லூப். ஸோ தெர் ஆர் 2 ஃபீட்பேக் லூப்ஸ். சரியா? 2 பாத் இருக்கு, 2 லூப் இருக்கு. இது டச்சிங்கா நான் டச்சிங்கா? இந்த 2 லூப்பும் நான் டச்சிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த பெரிய லூப்ல இந்த சின்ன லூப் டச் ஆகி தான் போகுது த்ரூ தீஸ் நோட்ஸ். இந்த 2 நோடுமே பெரிய லூப்ல டச் ஆகி தான் போகுது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் டச்சிங் லூப்ஸ். ஓகே. ஸோ நான் டச்சிங் லூப்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது இந்த கொஸ்டின்ல. ஓகே. ஸோ இவ்வளோ தீஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு அனலைஸ் ஃபர்ஸ்ட். என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு, வாட் ஆர் த நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பார்ட்ஸ், வாட் ஆர் த நம்பர் ஆஃப் லூப்ஸ், அதில் ஃபீட்பேக் லூப் எவ்வளோ இருக்கு, செல்ஃப் லூப் எவ்வளோ இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது அதோட கெயின்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த P1ங்கிற பாத்தோட பாத் கெயின் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உள்ள எல்லா கெயின்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. கரெக்ட். ஸோ வந்து என்ன வரும்? G1 into G2. தட் இஸ் த பாத் கெயின் ஆஃப் P1, பாத் 1. ஓகே. ஸோ ரெண்டாவது பாத் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போய் இந்த நோட்ல இருந்து அப்படி ஜம்ப் பண்ணி ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகிறது. ஸோ அதோட பாத் கெயின் என்னது? G1 G3. ஓகே. ஸோ இதை வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். வாட் ஆர் த நம்பர் ஆஃப் லூப்ஸில் வந்து செல்ஃப் லூப் என்னது, ஃபீட்பேக் லூப் என்னன்னு பார்த்தோம். அது வந்து லூப் டச்சிங்கா நான் டச்சிங்கான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாத் கெயின் அண்ட் லூப் கெயின் வந்து பார்க்குறோம். ஓகே. இப்போ பாத் கெயின் பார்த்தாச்சு. ஸோ P1ஓட பாத் கெயின் வந்து G1 G2, P2ஓட பாத் கெயின் வந்து G1 G3. ஓகே. இப்போ லூப் கெயின் இது ஒரு லூப்.
ஓகே. ஸோ லூப் கெயின் வந்து பார்த்தோம்னா மைனஸ் G1 H1 இது ஒரு லூப் கெயின். ஓகே. தென் இன்னொரு லூப் கெயின் பார்த்தோம்னா G1 G2 மைனஸ் H2. ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு லூப் கெயின். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா போடுறோம். ஓகே. ஸோ இதில் ஆஸ் ஐ செட் P1 is equal to G1 G2. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறது இது P2 செகண்ட் பார்ட் is equal to G1 G3. ஓகே. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து G1க்கு அப்புறம் G3ல ஜம்ப் ஆகி இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்ட் பார்ட். ஸோ லூப் கெயின்ஸ் L1ங்கிறது ஒரு லூப்பு, அதோட லூப் கெயின் என்னது மைனஸ் G1 H1. ஓகே. L2ங்கிறது ஒரு லூப்பு. ஓகே. மைனஸ் G1 G2 G3 மைனஸ் G1 G2 H2 சாரி மைனஸ் G1 G2 H2. ஓகே. ஸோ L3ன்னு ஒரு லூப் இருக்கு, அது என்னது மைனஸ் G3 H2. ஓகே, அது ஒரு லூப்பாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சு இதை அப்படி ஜம்ப் பண்றோம், ஜம்ப் பண்ணி இப்படி போய் போறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் எ லூப். ஓகே. ஸோ அதுதான் மைனஸ் G1 G3. திஸ் இஸ் G1. ஓகே. ஸோ G1 G3 அண்ட் H2. ஓகே. ஸோ அது ஒரு லூப். ஓகே. ஸோ 3 லூப் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டெப். இது கரெக்டாக என்ன லூப் இருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகே. தென் அடுத்து பார்த்தோன்னா பை மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. ஓகே. ஸோ இங்கே வந்து K is equal to 2. Why K is equal to 2? Because we have 2 paths. சரியா, 2 பாத் இருக்கு, அதனால K is equal to 2. ஓகே. ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட ஃபார்முலால அப்ளை பண்ணி கிடைக்கிறது. இது எப்படி வருது? டெல் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம டெல் கண்டுபிடிக்கிறோம். டெல் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். நம்ம இந்த ஃபார்முலால பார்த்தோம்னா சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ். ஓகே. நமக்கு வந்து எத்தனை லூப் இருக்கு? இப்போ 3 லூப் இருக்கு. 3 லூப்போட லூப் கெயின்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே. ஸோ ரெண்டாவது பாசிபிள் 2 நான் டச்சிங் லூப்ஸ் இருந்தால் இது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூ கேன் லீவ் திஸ் பிகம்ஸ் 0, திஸ் பிகம்ஸ் 0. ஓகே. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் சம் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் விச் இஸ் L1 L2 அண்ட் L3. இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ மைனஸை காமனாக எடுக்கிறோம், காமனாக எடுத்தால் திஸ் பிகம்ஸ் த டேர்ம். ஸோ இதில் வந்து நான் டச்சிங் லூப்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. தீஸ் 2 லூப்ஸ் ஆர் டச்சிங். ஓகே. தென் ஸோ L1 and L2 are touching, L1 L3 is touching, L2 and L3 is also touching. Okay. ஸோ நான் டச்சிங் லூப்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஃபாலோவிங் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து 0 ஆயிரும். ஓகே. ஸோ சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் டேர்ம் மட்டும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ வி கால்குலேட் டெல். ஸோ டெல் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் G1 H1 பிளஸ் G1 G2 H2 பிளஸ் G1 G3 H2. ஓகே. தட் பிகம்ஸ் டெல். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸோ இங்கே டெல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டெல் 1 அண்ட் டெல் 2 கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ டெல் 1 அண்ட் டெல் 2 வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ டெல் 1 விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. டெல் 2 அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ டெல் 1 P1 பார்த்தோம்னா G1 அண்ட் G2. திஸ் இஸ் P1. ஸோ ஃபார் டெல் 1 இந்த டேர்ம்ஸ்ல வந்து என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்த டச் பண்ணாம போகுதோ அந்த டேர்ம்ஸ்ல வந்து யூ ஹேவ் டு கேன்சல். ஓகே. டச் பண்ணிருச்சு அப்படின்னா யூ ஷுட் கேன்சல். ஓகே. ஸோ டச் பண்ணலை அப்படின்னா யூ கேன் கீப் தட் டேர்ம்ஸ். ஓகே.
ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபார் டெல் வி ஹேவ் 1 + g1 h1 g1 g2 h2 + g1 g3 h2. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸில் வந்து g1 h1 இருக்கு, g1 g2 h2 இருக்கு, g1 g3 h2 இருக்கு. ஓகே, ஸோ g1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தில் கிராஸ் ஆகுதாங்கிறத பார்க்கணும். g1ங்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தில் இருக்கு. ஸோ திஸ் டேர்ம் கேன் பி கேன்சல்டு. ஓகே, செகண்ட் பார் அகெயின் அதுலேயும் g1 இருக்கு. ஸோ which is in the first path. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிடுறோம். தேர்ட்லேயும் g1 இருக்கு. ஸோ அதுவுமே இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பாத். ஸோ அதையுமே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ del1 இஸ் ஈக்குவல் டு 1. ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும் 1. ஓகே, அதே மாதிரி தான் del2க்கு வந்து பார்த்தோம்னா செகண்ட் பாத்தை வந்து டச் பண்ணாமல் போகிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம வச்சுட்டு டச் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடணும். ஓகே, ஸோ del2 இஸ் ஈக்குவல் டு அகெயின் g1 டச் இருக்கு. ஸோ கேன்சல் ஆயிரும். g1 செகண்ட் பாத்தில் இருக்கு, கேன்சல் ஆயிரும். அகெயின் g1 செகண்ட் பாத்தில் இருக்கு. ஸோ அதுவுமே கேன்சல் ஆயிரும். ஸோ del2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அகெயின் substituting in this formula p1 del1 plus p2 del2 divided by del, you will get this. சரியா? That becomes C of S into R of S. CFS by R of S. Okay, so it is just we are analyzing the loops and we are calculating using the formula. Okay, அவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். Okay, so this is more easier than block diagram. Okay, so again if I have to repeat, so this is example number 1. so example number 1ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம், நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் என்னங்கிறது பார்க்குறோம். p1 del p1 p2 and number of loops. ஓகே, ஸோ லூப்ஸ் என்னங்கிறது பார்க்குறோம். ஸோ p1ங்கிறது நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ், p1ங்கிறது ஃபார்வர்ட் பாத். ஸோ this is ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத், this is செகண்ட் ஃபார்வர்ட் பாத். இன்னொரு ஃபார்வர்ட் பாத் இருந்ததுன்னா அதையுமே p3ன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்வர்ட் பாத்து தான் இருக்கு. ஸோ ஆர்எஃப்எஸ்ல இருந்து வி ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வி கோ ஃபார் திஸ் நோட். ஓகே, ஸோ அகெயின் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போய் ஸ்ட்ரைட்டாக வி கோ ஃபார் சிஎஃப்எஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரான்ச், த ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ அது வந்து p1 எழுதிக்கிறோம். ஸோ p1 லூப் கெயின் இஸ் பாத் கெயின் இஸ் g1 g2. ஓகே, அதோட we are multiplying the gains of every nodes in the path 1. Okay, p2ங்கிறது g1 g3 which is second path. ஸ்ட்ரைட்டா இப்படி வர்றோம், வந்து இந்த நோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஜம்ப் பண்ணிடுறோம். ஓகே, ஜம்ப் பண்ணி போயிடும். ஸோ இதுக்கு நடுவில் உள்ள எல்லா கெயின்ஸையும் we can multiply. that becomes p2. okay, p2 gain. ஓகே, ஸோ அடுத்து என்னதுன்னா லூப் கெயின்ஸ். லூப் கெயினில் L1 L2 L3 தீஸ் ஆர் லூப்ஸ். அதில் உள்ள கெயின்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லூப் கெயின் மைனஸ் g1 h1. L2 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் லூப் கெயின். ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிறோம், போய் ரிட்டர்ன் வர்றோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் லூப் கெயின். ஓகே, தேர்ட் லூப் L3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ அது ஒரு லூப்பு, ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடுறோம், இப்படி ஜம்ப் பண்ணிடுறோம், ஜம்ப் பண்ணி இப்படி போய் இப்படி -h2 வழியாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தேர்ட் லூப் கெயின். ஓகே, ஸோ அடுத்த மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. திஸ் இஸ் மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா CFS divided by RFS is equal to summation of PK del K divided by del. ஓகே, where K is equal to number of forward paths. சரியா? இப்போ நமக்கு வந்து 2 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. ஸோ வி புட் K is equal to 2. ஓகே, ஸோ K is equal to 2 வந்துச்சுன்னா இங்கே p1 del1 plus p2 del2 divided by delta. அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடாக இருக்கும். ஓகே, if we substitute in this formula, அடுத்த லூப் கெயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 நான் டச்சிங் லூப்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் டச்சிங் லூப்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 2 லூப்பும் டச் ஆகுது, இந்த லூப்பும் டச் ஆகுது. ஓகே, ஸோ எதுவுமே நான் டச்சிங் லூப்ஸ் கிடையாது. ஸோ எல்லாமே டச் ஆகி தான் இருக்குது. ஓகே,
So in this formula del is equal to 1 minus sum of individual loop gainsல loop gains மட்டும் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படின்னா del 1 கண்டுபிடிக்கணும். we have p1 del 1 plus p2 del 2. so we have to calculate p1 del 1 and del 2. okay, so p1 and p2 ஏற்கனவே நமக்கு தெரியும், இங்க இருக்கு. p1 and p2 ஏற்கனவே இங்க இருக்கு. okay, so del 1 and del 2 மட்டும் கண்டுபிடிக்கணும். so del 1 equal to எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்கு, டெல்லுங்கிற டேர்ம் இருக்கு. இந்த டெல்லுங்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்த டச் பண்ணாம என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ அதை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்து டச் ஆகுதோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ P1ங்கிறது என்ன பார்த்து, ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிற பார்த்து. ஓகே, ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிற பார்த்து. ஸோ அதில் வந்து G1 இருக்கு. ஸோ P1ல பார்த்தோன்னா G1 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே டச் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் த சேம் G1 G2 பார்த்தோன்னா இதுலேயுமே இருக்கு. ஸோ இதுவுமே டச் ஆயிரும். ஸோ அது வராது. G1 G2 அகெயின் G1 இதில் இருக்கு. ஸோ அதுவுமே கேன்சல் ஆயிரும். ஸோ del 1 இஸ் ஈக்குவல் டு ஒன்லி 1. ஓகே, இப்போ del 2 கண்டுபிடிக்கிறோம்னா P2 வந்து இந்த டேர்மை வந்து டச் பண்ணாமல் போச்சு அப்படின்னா that terms can remain. ஓகே, ஸோ என்னெல்லாம் டேர்ம்ஸ் வந்து டச் ஆகுதோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணும். ஸோ G1 G3 இருக்கு, G1 இதில் இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். G1 G3 இருக்கு, இதுலையும் G1 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். G1 G3 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ del 1 is equal to 1 and del 2 is equal to 1. ஓகே, ஸோ அதை வந்து டைரெக்டாக இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ del 1க்கு பதிலாக 1 போடுறோம், del 2க்கு பதிலாக 1 போடுறோம். அகெயின் கீழே வந்து del term வந்து வச்சுக்கிறோம். ஓகே, that becomes CFS by RFS. இந்த சம் புரியுதா? எது டவுட் இல்லை? ஸோ ஈஸியாக தான் பண்ணுறோம். என்னெல்லாம் பாத் இருக்குன்னு பார்க்குறோம், என்னெல்லாம் லூப் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து பாத் கெயின் கண்டுபிடிக்கிறோம், தென் லூப் கெயின் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஸோ நான் டச்சிங் லூப்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம். நான் டச்சிங் லூப்ஸ் ஓகே, நான் டச்சிங் லூப்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம டெல் டேர்மில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இல்லை அப்படின்னா 1 மைனஸ் அந்த லூப் கெயின்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த கேஸில் லூப் கெயின்ஸ் மட்டும்தான் இருக்குது, நான் டச்சிங் லூப்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து இருக்கு. அகெயின் del 1 and del 2 கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மேசன்ஸ் கெயின் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூ வில் கெட் CFS by RFS. அவ்வளோதான். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்கா? ஸோ கம்பேரிட்டிவ்லி பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ பெரிய ஒரு பிளாக் டயக்ராமை ரெடியூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் டு ரெடியூஸ். இப்போ வந்து டக்குன்னு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல யூ வில் நாட் ஹாவ் ஈக்குவல் டு. ஓகே, தட்ஸ் மிஸ்டேக். இது வரைக்கும் புரியுதா? எஸ் சார்னா எஸ் சார் போடு. ரிப்பீட் பண்ணால் ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் போகலாமா? செகண்ட் ப்ராப்ளம் போகலாமா? Yes, sir. ஓகே ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் லுக் திஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எத்தனை ஃபார்வர்ட் பார்த்துருக்கு. ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபையாக போட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ சிஎஃப்எஸ் பை சிஎஃப்எஸ் ஆர்எஃப்எஸ் அப்படிலாம் போடாமல் ஜஸ்ட் தே ஹேவ் நம்பர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏங்கிறது ஏஎஃப்எஸ், ஒய்ங்கிறது ஒய்எஃப்எஸ், எல்லாமே ஆஃப்எஸ் ஆஃபீஸ். ஓகே, ஸோ இந்த ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் போட வேண்டாங்கிறதுனால தே ஹவ் புட் ஒன்லி நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா y6 டிவைடட் பை y1 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் எத்தனை ஃபார்வர்ட் பார்த்துருக்கு? வாட் ஆர் த எத்தனை ஃபார்வர்ட் பார்ட்ஸ் இருக்கு? One. Two, sir. ஓகே, ஸோ பார்த்து y1லேருந்து ஆரம்பிச்சோன்னா இந்த ஆரோ அப்படியே ஃபாலோ பண்ண போதும். ஸ்ட்ரைட்டாக இந்த ஆரோ அப்படியே போகிறோம், ஸ்ட்ரைட்டாக அப்படியே இது வழியாக அப்படியே y6 போயிடலாம். ஓகே, திஸ் இஸ் அ ஃபார்வர்ட் பாத். இல்லைன்னா y1லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம், வேறு என்ன பார்த்துருக்கு? ஸோ திருப்பி இது வழியாக போக முடியாது, ஸோ திருப்பி இது வழியாக போக முடியாது, ஆரோ வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வழியாக போகலாம். ஓகே, ஸோ ஜி வழியாக போய் இப்படி போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பாத். வேறு ஃபார்வர்ட் பாத் இருக்கா? ஸோ இது வழியாக ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு, இது வழியாக ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக இது வழியாக வந்தால் போக முடியாது. ஓகே, வேறு பாத்து கிடையாது. ஒய்ஃபை வந்துட்டோம்னாலும் வேறு பாத்து கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அப்புறம் வந்து 2 பாத்ஸ் தான் இருக்குது. ஓகே, 2 ஃபார்வர்ட் பாத்ஸ். ஓகே, பாத் கெயின் என்னது? ஸோ ஸ்ட்ரெயிட் வந்து P1 வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி ஜம்ப் ஆகி போகிறது வந்து P2ன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ பாத் கெயின் ஆஃப் P1 என்னது? பாத் கெயின் ஆஃப் P1 path gain of P1. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகிறது வந்து ஃபார்வர்ட் பாத் நம்பர் 1 வச்சுக்கிறோம், P1. ஓகே, ஓகே, ஸோ அதோட பாத் கெயின் வந்து ஓகே குட் ABCDE. ஸோ அதுக்குரிய கெயின்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ABCDE. ஓகே, ஸோ தட் இஸ் path gain of P1. okay, path gain of P2 அப்படின்னு பார்த்தோம்னா what is path gain of P2? ABG. okay, good, ABG. okay, okay, ABGE. okay, straight அப்படி வந்து இதுல இருந்து வந்து எப்படி போறோம். so that is ABG. so loop எத்தனை இருக்கு? செல்ஃப் லூப் எவ்வளவு இருக்கு? ஃபீட்பேக் லூப் எவ்வளவு இருக்கு? ஃபீட்பேக் லூப் எத்தனை இருக்கு? ஒன்னு சார். சார் செல்ஃப் லூப் 1, ஃபீட்பேக் லூப் சார் 3 இருக்கு. ஃபீட்பேக் லூப். ஓகே, ஸோ வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் y1 பாயிண்ட்ல எதுவுமே லூப் கிடையாது, விட்டுறோம். y2 பார்த்தோம்னா இப்படி போய் இப்படி வர்றது ஒரு ஃபீட்பேக் லூப். ஃபீட்பேக் லூப் நம்பர் 1 வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து இன்னொரு ஃபீட்பேக் லூப். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி போகிறது ஒரு ஃபீட்பேக் லூப். ஓகே, ஸோ y4ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி போகிறது ஒரு ஃபீட்பேக் லூப். ஓகே, ஓகே, செல்ஃப் லூப் வந்து வைஃபைல இருந்து ஆரம்பிச்சு வைஃபைல முடிகிறது செல்ஃப் லூப். ஓகே, ஸோ இதில் வந்து எந்த லூப்ஸ்லாம் நான் டச்சிங்காக இருக்கு? விச் லூப்ஸ் ஆர் நான் டச்சிங்? ஸோ இதை வந்து L1 வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து L2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து L3ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த செல்ஃப் லூப்பை வந்து L4ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ L1, L2, L3 and L4. okay, so which loops are non-touching loops? first 2 non-touching loops வச்சுக்கிறோம். 2 non-touching loops எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த லூப்பும் டச் ஆகலை. ஓகே, ஸோ இது எதில் டச் ஆகுது? y3 அண்ட் y2 அண்ட் y3ல டச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக y5ல மட்டும்தான் இருக்கு. ஸோ தீஸ் டூ லூப்ஸ் ஆர் நான் டச்சிங் லூப்ஸ். ஓகே,
again இந்த ரெண்டு லூப்ஸும் சரி ஃபர்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் பார்ப்போம். ஓகே, தீஸ் டூ லூப்ஸ் ஆர் நான் டச்சிங் லூப்ஸ். ஓகே, இந்த ரெண்டு லூப்பும் டச் ஆகி தான் இருக்கு. கரெக்ட். ஓகே, ஸோ இந்த லூப்பும் எங்கே டச் ஆகுது, y3ங்கிற பாயிண்ட்ல டச் ஆகுது. ஓகே, இந்த லூப்பும் டச் ஆகாம தான் இருக்கு. ஓகே, ஸோ இது y2 அண்ட் y3ல இருக்கு. y4 y5 இது ஒரு லூப்பு டச் ஆகாம இருக்கு. ஓகே, ஸோ these two loops are non-touching. Okay, one is L1 and L3. Okay, and this is a two non-touching loop, pair of two non-touching loop, L1 and L3. Okay, அதுக்கப்புறம் L1 and L4 இதுவுமே டச் ஆகாம தான் இருக்கு. ஓகே, வேற எதுவும் இருக்கா? இது ரெண்டையும் பார்த்தோம்னா இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வந்து பார்த்தோம்னா திஸ் செல்ஃப் லூப் வந்து பார்த்தோம்னா இங்கேயும் டச் ஆகி தான் இருக்கு, இங்கேயும் டச் ஆகி தான் இருக்கு அட் பாயிண்ட் y5. ஓகே, ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பார்த்தோம்னா திஸ் அண்ட் திஸ் டச் ஆகி தான் இருக்கு. ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பார்த்தோம்னா டச் ஆகி இருக்கு, மூணுமே டச் ஆகி தான் இருக்கு. ஓகே, இந்த லூப்பு பெரிய லூப்பு. ஓகே, இதுலேயும் டச் ஆகிருக்கு, இதுலேயும் டச் ஆகிருக்கு, இதுலேயும் டச் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, வேற எதுவும் ப்ராபபிலிட்டி இருக்கா? ஓகே, ஸோ இது எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி இக்குவேஷனில் போடுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத்ஸ் வந்து n is equal to 2, ரெண்டு பாத் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் y1 y2 y3 y4 y5 அண்ட் y6 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாத்தை வச்சுக்கிறோம். ஓகே, y1 y2 y3 y4 y5 அண்ட் y6 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாத். அண்ட் தென் பாத் கெயின் நம்ம பார்த்தோம் ABCDE. செகண்ட் ஃபார்வர்ட் பாத் பார்த்தோம், அதோட பாத் கெயின் வந்து ABGE பார்த்தோம். ஸோ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ் வந்து 5 இருக்கு. ஓகே, ஓகே, அது எப்படி இருக்கு? அப்போ ஏதோ ஒரு லூப்பை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு லூப் இருக்கு. எப்படி அப்படின்னா இங்கேருந்து வர்றோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இப்படி போகிறோம், இப்படி போகிறது ஒரு லூப்பு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணிடலாம் இது வழியாக. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டு எகைன் நம்ம இப்படி போகலாம். ஓகே, இது ஒரு லூப், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது ஒரு லூப் பார்த்தோம், y2 y3 அண்ட் அகெயின் y2 y3 y5 அண்ட் y3 பார்த்தோம் through this path, y3 y4 y5 and y3 இது பார்த்தோம். ஓகே, and then y4 y5 and y4 இது ஒரு லூப் பார்த்தோம். and then y5 to y5 ஒரு லூப் பார்த்தோம். and then y3ல இருந்து y4 டச் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அப்படி ஜம்ப் பண்ணி y5க்கு போயிட்டு and then back to y3. ஓகே, ஸோ இது ஒரு லூப். ஓகே, அண்ட் தென் இது வந்து நான் டச்சிங்னு பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே டச் ஆகி தான் இருக்கு, இதுலேயும் டச் ஆகிருக்கு, இதுலேயும் டச் ஆகிருக்கு, இதுலேயும் டச் ஆகி தான் இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் லூப் நம்பர் 5 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ லூப்ஸ் ஆர் y2 y3 அண்ட் y2. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லூப் y2 y3 அண்ட் y2. ஓகே, நெக்ஸ்ட் என்னது y3 y5 அண்ட் y3 y5 and straight y3 இது வந்து செகண்ட் லூப். ஓகே, தென் y3 y4 y5 and y3 அதுதான் இங்கே பார்த்தோம், y3 y4 y5 and y3. ஓகே, தென் y4 y5 y4. ஓகே, y4 y5 and y4. ஓகே, then and then y5 and y5. okay, so அது ஒரு லூப் பார்த்தோம். so there are 5 loops. okay, இப்போ லூப் கெயின்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த லூப்புக்கு வந்து கெயின்ஸ் பார்த்தோம்னா, இந்த லூப்புக்கு வந்து கெயின் பார்த்தோம்னா பிஜே. ஓகே, ஸோ இந்த லூப்புக்கு கெயின் பார்த்தோம்னா சிடிஹெச். ஓகே, இந்த பெரிய லூப்புக்கு. ஓகே, அதுக்குள்ள இருக்கிற இந்த லூப்பு பார்த்தோம்னா டிஐ. ஓகே, ஸோ யூஆர் மல்டிப்ளைங் டி இன்டூ ஐ. ஓகே, ஸோ இந்த பெரிய லூப்புக்கு வந்து பார்த்தோம்னா ஜி இன்டூ ஹெச். ஓகே, GH is the loop gain. Okay,
ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா எஃப் இஸ் த லூப் கெயின். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் வி ஃபைண்ட். ஓகே, லூப் கெயின்ஸ் பார்த்தாச்சு. நம்பர் ஆஃப் டூ நான் டச்சிங் லூப்ஸ் எதுன்னு பார்த்தோம். எது நான் டச்சிங் லூப்ஸ்? ஸோ இந்த லூப்பும் டச் ஆகாமல் இருக்குது, அண்ட் தென் இந்த லூப்பும் டச் ஆகாமல் இருக்குது. ஓகே, ஸோ y2, y3, y2, y4, y5 and y4. ஓகே, ஃபஸ்ட்டு நான் டச்சிங் லூப் பேரு, தென் y2, y3 and y2 and y5 and y5 செகண்ட் நான் டச்சிங் லூப் பேர். ஓகே, ஸோ அதோட லூப் கெயின் பார்க்குறாங்க. ஸோ BGDI வருது. ஸோ இதோட லூப் கெயின் வந்து பார்த்தோம்னா BJ and F வருது. ஓகே, ஓகே, தென் அதை வந்து இந்த equationல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் del 1 minus sum of all individual loop gains. இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் அப்போ 5 லூப் கெயின் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இண்டிவிஜுவல் லூப் கெயின் போட்டுக்கிறோம். ப்ளஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் டச்சிங் லூப் பேரோட கெயின் போட்டுக்கிறோம், ப்ளஸ் செகண்ட் நான் டச்சிங் லூப் பேரோட கெயின் போட்டுக்கிறோம், மைனஸ் இந்த டேர்மில் நமக்கு கிடையாது, 3 நான் டச்சிங் லூப்ஸ் கிடையாது, ஸோ அதை வந்து 0 போட்டுக்கிறோம். ஸோ அகெயின் நம்ம இந்த டெல்லை வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் தென் del 1 கண்டுபிடிக்கிறோம், அண்ட் தென் del 2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ del 1 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத் என்னது? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாத். ஓகே, ஸோ அந்த பாத்தை வந்து டச் பண்ணாமல் போகிற டேர்ம்ஸ் என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாத்து டச் பண்ணாமல் எந்த ஒரு டேர்மும் போகவே முடியாது, ஏன்னா எல்லாமே ஃபார்வர்ட் பார்த்தா டச் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதுவுமே வராது. ஸோ 1 இஸ் த del 1. del 2 ஏதாச்சும் சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, del 2 வந்து பார்த்தோம்னா சிடியை மட்டும் அவாய்ட் பண்ணும். ஓகே, ஸோ சிடியை மட்டும் அவாய்ட் பண்ணுற டேர்ம்ஸ் எதெல்லாங்கிறது பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா அகெயின் ஓகே, சிடி மட்டும் இருக்கிற டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே காம்பினேஷன் இருக்குது. இங்கே சிடி இருக்குது, பட் ஒரு ஹெச் இருக்குது. ஓகே, ஸோ எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணவே முடியாது, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதனால் del 2 will also become 1. ஓகே, ஸோ அது வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ P1 del 1 ப்ளஸ் P2 del 2 டிவைட் பை del. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண del அப்படி போட்டுக்கிறோம். ஸோ P1 பாத் P1ஓட கெயின், P2ஓட கெயின், அதோட del. ஓகே, மல்டிப்ளை பண்ணி we are calculating C of S by R of S. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக 2 நான் டச்சிங் லூப்ஸ் இன்க்ளூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா நான் டச்சிங் லூப் பேர் மட்டும் பார்த்தோம். ஓகே, ஸோ திஸ் 2 loops are non touching, these 2. Okay, y2, y3 and y2, y4, y5 and y4, these 2 loops are non touching pairs. ஒரு பேர் அது. இன்னொரு பேரை பார்த்தோன்னா y2, y3 and y2 and y5, y5. ஓகே, இது வந்து ஒரு நான் டச்சிங் லூப் பேர். ஓகே, ஸோ இந்த 2 நான் டச்சிங் லூப் பேர்ஸை வந்து பேர்ஸோட கெயினை கண்டுபிடிச்சு அப்போ பார்த்தோம்னா கெயின் வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம், நான் டச்சிங் லூப்ஸோட கெயின். ஓகே, கெயினை கண்டுபிடிச்சு ஓகே, ஸோ அதை வந்து இந்த டேர்ம்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் த செகண்ட் இன்னும் கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம். ஓகே, ஸோ அகெயின் del 1 கண்டுபிடிக்கும்போது P1ங்கிற டேர்மில் வந்து என்னெல்லாம் இருக்குது? ஃபார்வர்ட் பாத் கெயின், P1ங்கிற பாத்தில் வந்து ABCDE எல்லாமே இருக்குது. A கெயின், B கெயின், C கெயின், D கெயின், E கெயின். ஓகே, எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாத்தை டச் பண்ணாமல் இருக்கிற டேர்ம்ஸ் என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே இருக்கும், ஏபிசி எல்லாமே இருக்கு, ஏபிசிடி எல்லாமே இருக்கு. அதனால எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது, எல்லாமே கேன்சல் பண்ணிடணும். ஓகே,
செகண்ட் டெல் டூ கண்டுபிடிக்கும் போது ஏபி அண்ட் ஜி இந்த பாத் வழியாக தான் போனோம். ஓகே, ஸோ இதுக்குள்ள எதுவும் இருந்தது அப்படின்னா தட் வில் நாட் டச் திஸ் பாத். P2ங்கிற பாத்தை டச் பண்ணாம போகும். ஓகே, இதுக்குள்ள ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா. பட் இந்த சைடையும் டச் ஆயிருக்கு, இந்த சைடும் டச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம யூ கேனாட் இன்க்ளூட் தோஸ் டேர்ம்ஸ். சப்போஸ் இப்போ வந்து இங்கே ஒரு லூப் இருக்கு, அந்த லூப் வந்து இந்த P2ங்கிற பாத்தை வந்து டச் பண்ணாம போகுது அப்படின்னா யூ ஷுட் இன்க்ளூட் தட் டேர்ம். ஓகே, இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த லூப்பும் இந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கு, இந்த லூப்பும் இந்த பாயிண்ட் டச் பண்ணியிருக்கு. ஸோ y3 இஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் P2, y5 இஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் பாத் P2. ஓகே, ஸோ நம்ம எதையுமே இன்க்ளூட் பண்ண முடியாது, எல்லாமே கேன்சல் பண்ணிடும். ஓகே, ஸோ தட் இஸ் வை del1 ஈக்குவல் டு 1 அண்ட் del2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். யூ வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா புக்லேயுமே இருக்கும். யூ கேன் ரெஃபர் எனி புக்ஸ். சரியா? ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். என்ன, நீ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃபார்வர்ட் பாத்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த லூப்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நான் டச்சிங் லூப்ஸ், இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணதே நம்ம தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா தென் எவ்ரி திங் பிகம்ஸ் ராங். ஓகே, என்னெல்லாம் பாத் இருக்குது, என்னெல்லாம் ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லூப் இருக்குது, என்னெல்லாம் செல்ஃப் லூப், எதெல்லாம் ஃபீட்பேக்கு, எதெல்லாம் டச்சிங், எதெல்லாம் நான் டச்சிங் பேர்ஸ் என்னது. ஓகே, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, இதிலே தப்பு விட்டுட்டோம் அப்படின்னா தென் the whole problem becomes wrong. சரியா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி that becomes the final answer. ஓகே, ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது a way of representation. ஓகே, ஸோ that is how we do. இதில் எதுவும் டவுட் இருக்கா? Any doubts? ஸோ இதுதான் வந்து 2 important டாபிக்ஸ் இன் ஃபர்ஸ்ட் லெசன். சரியா? பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனும் சிக்னல் ஃப்ளோ கிராஃபும். மற்றதெல்லாம் 2 மார்க்ஸ் தான் வரும். தீஸ் ஆர் த 2 மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, தென் டவுட் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க். இல்லை திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? டவுட்ஸ் இல்லையா? புரியுதுன்னா கேட்டுரு. தென் இல்லைன்னா வந்து திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி போயிடும். ஓகே, ஸோ எல்லா புக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் யூ செட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பை ராபர்ட் ஹெச் பிஷப் அதில் இருக்கும், நாகர்கனியிலே இருக்கும், தென் அகாட்டாலே இருக்கும். எல்லா புக்லேயுமே இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஓகே, எனி புக்கை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்க. ஓகே, ஸோ நாகர்கனி புக்கு யார்கிட்டயோ ரிஷிகேஷ்னு நினைக்கிறேன், ரிஷிகேஷ் அவங்க கேட்டிருந்தாங்க, ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மற்ற புக்ஸும்
இருக்கு என்கிட்ட. those want you can ask. ஓகே, சரி. ஓகே, இப்போ டவுட்ஸ் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.